நமஸ்தே. இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் பிராத்மிக் பாட்டிய புஸ்தக் அப்படின்ற இந்த புக்கில் உள்ள பாகுவன் போதினி, இந்த போதினி பார்ட்டில் நம்ம 17th லெசன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நாம் 17th லெசனையும் அதுலேருந்து வரக்கூடிய கொஷின்ஸையும் நாம் பார்ப்போம். பாட் சத்ரக் லெசன் 17, அதாவது இது பாஸ்ட் டென்ஸை பற்றின லெசன். இதில் உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். கல் சுட்டி தீ. கல் கல் அப்படின்னா நேற்று நாளை ரெண்டுக்குமே கல் தான் வரும். ஆனால் இது ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கா, பாஸ்ட் டென்ஸில் இருக்கா, ஃப்யூச்சரில் இருக்கா நம்ம பார்த்து அதுக்கேற்ற மாதிரி இந்த கல்லுக்கான மீனிங் நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ சுட்டி அப்படின்னா ஹாலிடே, விடுமுறை, லீவ். தீ இந்த மாதிரி தா, தே, தீ, தீன் இந்த லெட்டர், அதாவது இந்த லெட்டரில் முடிஞ்சிருந்தது அப்படின்னாக்க இந்த கல் வந்து நேற்று அப்படின்னு அர்த்தம். நேற்று விடுமுறை, நேற்று விடுமுறையாக இருந்தது அப்படின்னு அர்த்தம். தா, தே, தீ, தீன். ஆஜ் சோமவார் ஹே. இன்று சோமவார். சோமவார் அப்படின்னா திங்கட்கிழமை அப்படின்னு அர்த்தம், மண்டே. கல் இத்துவார் தா. பாருங்க, தா வந்திருக்கா. கல் அப்போ நேற்று. இத்துவார் அப்படின்னா சண்டே, நேற்று ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தது. இந்த இருந்தது அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ். அப்போ இந்த கல் வந்து நேற்று அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த தாவுக்கு என்ன அர்த்தம்? இருந்தது, இருந்தான் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இந்த தா தான் வரும். கல் சுட்டி தீ. கல் நேற்று விடுமுறையாக இருந்தது. ஏன் இங்கே தீ வந்திருக்கு அப்படின்னா சுட்டிங்கிறது பெண்பால், ஃபெமினைன். அதாவது ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன குச்சி, கல், மண் எல்லாத்துக்குமே ஜெண்டர் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது விடுமுறை சுட்டி அப்படிங்கிறது பெண்பாலை சேர்ந்தது. அதனால் இங்கே தீ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? கல் சுட்டி தீ, நேற்று விடுமுறையாக இருந்தது. இஸ்லியே கல் ஸ்கூல் நஹி தா. ஆகையினால் நேற்று பள்ளி இல்லை. அதாவது ஸ்கூல் நஹி தா, நேற்று பள்ளி இல்லை. மோகன் கல் ஷாம் கோ தூ கஹா தே. மோகன் நேற்று மாலை. ஷாம் கோ அப்படின்னா ஈவினிங். நேற்று மாலை. தூ நீ எங்கே இருந்தாய். அதாவது ஆர் அப்படின்னு கேட்குறோம்ல நம்ம, அதுக்கு வந்து ஹோ வரும் நம்மளுக்கு ப்ரெசன்ட் டென்ஸில். பாஸ்ட் டென்ஸில் தே வரும். சரிங்களா? தூ கஹா தே, நீ எங்கே இருந்தாய். கல் ஷாம் கோ மை மைதான் மே தா. நேற்று மாலை நான் மைதானத்தில் இருந்தேன். மோகன்கிறவன் சிங்கிள் பர்சன், அதனால் இங்கே தா வந்திருக்கு. நான் என்ன சொன்னேன்? இருந்தது, இருந்தான் எல்லாத்துக்குமே தா தான் வரும்னு சொன்னேன். சரிங்களா? அது பாஸ்ட் டென்ஸ். நேற்று மாலை நான் மைதானத்தில் இருந்தேன். மைதான் மே அவர் கோன் தே. மைதானத்தில் யாரெல்லாம் இருந்தாங்க? அவர் கோன் தே. அப்புறம் யாரெல்லாம் இருந்தாங்க? கோன் அப்படின்னாக்க யார். தே அப்படிங்கிறது ப்ளூரல் ஃபார்ம். சரிங்களா? மைதானத்தில் யார் இருந்தாங்க? மைதான் மே கை லடுக்கே தே. மைதானத்தில் நிறைய பசங்க இருந்தாங்க. லடுக்கான ஒரு பையன். அப்போ தா அப்படின்னு வரும். லடுக்கா அப்படின்னாக்கா லடுக்கா, தா ஒரு பையன் இருந்தான் அப்படின்னு வரும். இங்கே ப்ளூரல் ஃபார்ம் லடுக்கே தே, இருந்தார்கள் பசங்க, அதாவது நிறைய பாய்ஸ் இருந்தாங்க. அப்போ இங்கே தே தான் வரும். அதாவது ப்ளூரல் ஃபார்முக்கு பாஸ்ட் டென்ஸில் தே வரும். சரிங்களா? நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் ஹே, ஹேங்கு படிப்போம். இது பாஸ்ட் டென்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா தா, தே, தீ, தீன் இதான் வரும். இப்போ இந்த மாதிரி ப்ளூரல் ஃபார்முக்கு தே வரும், சிங்குலர் ஃபார்முக்கு தா வரும். சரிங்களா? மைதானத்தில் நிறைய பசங்க இருந்தாங்க. வஹா மேரே கை தோஸ்து தே. அங்கே என்னுடைய நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. கை அப்படின்னா மெனி, தோஸ்த் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? தோஸ்த்னா நண்பன், ஃப்ரெண்டு அப்படின்னு அர்த்தம். தேங்கிறது ப்ளூரல் ஃபார்ம். அங்கே என்னுடைய நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. சரளா கல் ஷாம் கோ தும் கஹா தீ. சரளா நேற்று சாயங்காலம் நீ எங்கே இருந்த. சரளாங்கிறவ ஃபெமினைன், அதனால இங்கே எங்கே இருந்தாய் அப்படிங்கிறதும் இங்கே தீ தான் வரும். நம்ம தமிழில் எங்கே இருந்த, எங்கே இருக்க அப்படிங்கிறது நம்ம வந்து அப்படியே கேஷுவலாக கேட்போம். ஆனால் அதில் வந்து என்ன ஜெண்டர் அப்படிங்கலாம் நம்ம வந்து மீன் பண்ண மாட்டோம். அதே மாதிரி தான் எழுதுவோம். ஆனால் ஹிந்தியில் அப்படி கிடையாது. சரளாங்கிறது ஃபெமினைன், அதனால இங்கே தீ தான் நம்ம போடணும்.
பையனாக இருந்தாக்கா நம்ம என்ன போடுவோம், தே போடுவோம். சரிங்களா? அப்போ சரளா கல் சாம் கோ தும் கஹா தீ. சரளா நேற்று சாயங்காலம் நீ எங்கே இருந்த? சரளா சொல்கிறா, மே மாம் கே சாத் கர் மே தீ. நான் அம்மா கூட வீட்டில் இருந்தேன். சரளாங்கிறவ ஃபெமினைன், பெண்பால், அதனால் இங்கே தீ வரணும். சரிங்களா? நான் அம்மா கூட, கே சாத் அப்படின்னா வித், உடன் அப்படின்னு அர்த்தம். நான் அம்மாவுடன் வீட்டில், கர்மே வீட்டில் இருந்தேன். அச்சா தும் லோக் கஹாத்தே. நல்லது, உன்னுடைய குழந்தைங்க எங்கே இருந்தாங்க? லோக் அப்படிங்கிறது இந்த இடத்துல மக்கள். மக்கள்னா பப்ளிக்கும் நம்ம மக்கள்னு சொல்லுவோம், குழந்தைங்களையும் மக்கள் அப்படின்னு சொல்லுவோம். உன்னுடைய மக்கள், உன்னுடைய குழந்தைங்கள் எங்கே இருந்தாங்க? தே, அதாவது ப்ளூரல் ஃபார்ம், அதனால தே. தும் வந்துச்சுனாலே பொதுவாக தே தான் வரும். அது மட்டும் இல்லாமல் ப்ளூரல் ஃபார்முக்கும் தே தான் வரும். ஹம் லோக் தோஸ்த் கே கர் மே தே. அதாவது எங்களுடைய பிள்ளைங்க, எங்களுடைய குழந்தைங்க நண்பருடைய வீட்டில் இருந்தாங்க, ஃப்ரெண்டோட வீட்டில் இருந்தாங்க. தோஸ்துக்கே கர்மே கியா தா. அதாவது ஃப்ரெண்டோட வீட்டில், நண்பனோடைய வீட்டில் என்ன நடந்தது, இல்லை என்ன இருந்தது. தா பார்த்தீங்கன்னா அது வந்து சிங்குலர் ஃபார்முக்கு பாஸ்ட் டென்ஸுக்கு வரும். நடந்தது, இருந்தது, இது எல்லாத்துக்குமே தா தான். தோஸ்துக்கே கர்மே, நண்பரோட வீட்டில் ஷாதி தீ. ஷாதினா திருமணம். இந்த ஷாதியும் பார்த்தீங்கன்னா ஃபெமினைன் ஜெண்டர், அதனால இங்கே தீ வந்திருக்கு. அதாவது நண்பரோட வீட்டில் திருமணம் நடந்தது. வஹா கிஸ்கி ஷாதி தீ. அங்கே யாருடைய திருமணம் நடந்தது? கிஸ்கி, ஏன் இங்கே கீ வந்திருக்கு? கிஸ்கான்னு வராமல் ஏன் கிஸ்கி? ஷாதிங்கிறது ஃபெமினைன், அதனால இங்கே கீ வந்திருக்கு. கிஸ்கி ஷாதி தீ, யாருடைய திருமணம் நடந்தது? மேரே தோஸ்த் கி பெஹன் கி ஷாதி தீ. என்னோட ஃப்ரெண்டோட பெஹன், சகோதரி, சகோதரியினுடைய திருமணம் நடந்தது. கல் வித்யா பவன் மே ஏக் உத்சவ் தா. கல் நேற்று, வித்யாபவன், வித்யாபவன்னா ஸ்கூல், பள்ளியில் ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது. உத்சவ் அப்படின்னா ஃபங்க்ஷன், இருந்தது, தா இருந்தது. வஹ் காந்தி ஜெயந்தி கா உத்சவ் தா. அது காந்தி பிறந்த நாள், அதாவது காந்தி ஜெயந்தி. ஜெயந்தினாக்கா என்னது? பிறந்த நாள் அப்படின்னு அர்த்தம். காந்தி ஜெயந்தி, காந்தியினுடைய பிறந்த நாள் கொண்டாட்டமாக இருந்தது. வஹா படி பீடு தீ. அங்கு மிகவும் கூட்டமாக, க்ரௌடு, பீடுனா கூட்டம், க்ரௌடு, சரிங்களா? மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்தது அப்படின்னு அர்த்தம். படி பீடு, பீடுங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா பெண்பால், ஃபெமினைன், அதனால இங்கே படி, படான்னு வராமல் படி. தீன்னு அதனால வந்திருக்கு, அதாவது ஃபெமினைன், அதனால இங்கே தீ வந்திருக்கு. அங்கே ரொம்ப கூட்டமாக இருந்தது. மேபி உஸ் பீடு மே தா. நான் கூட அந்த கூட்டத்தில் இருந்தேன். மேரி மாம்பி வகாத்தீன். பாருங்க, மேரி மாம்பி வகாத்தீன். தீன் பாருங்க, தீன் இல்லை, அதாவது தீ இல்லை, தீன், தீ இன்னு, இங்கே ஒரு டாட் இருக்கு. அப்போ தீன் அப்படின்னா ரெஸ்பெக்ட் அப்படின்னு அர்த்தம். என்னுடைய அம்மாவும் அங்கே இருந்தாங்க. மேரி மாம்பி, அம்மா கூட, அங்கே, வகாங் அங்கே இருந்தாங்க. ரெஸ்பெக்ட் அதாவது ஃபெமினைன், ரெஸ்பெக்ட் சிங்குலர் ஆர் ப்ளூரல் ஃபார்முக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த தீன் தான் வரும். சரிங்களா? ரெஸ்பெக்ட் சிங்குலருக்கும் ப்ளூரல் ஃபெமினைனுக்கும் இந்த தீன் தான் வரும். தீ பொதுவாகவே ஃபெமினைன் ஃபார்முக்கு தான் வரும். தீன் அப்படின்னாக்கா அது ரெஸ்பெக்ட் சிங்குலர் ஆர் ப்ளூரல் ஃபார்முக்கு தீன் வரும். மேரே சாத் மேரா தோஸ்த் பி தா. என்னுடன் என்னுடைய நண்பனும் இருந்தா, அதாவது இருந்தான் அப்படிங்கிறது தான் கரெக்டு. வஹா ராம் ராவ்ஜி கா பாஷன் தா. அங்கே ராம் ராவ்ஜியினுடைய சொற்பொழிவு, ஸ்பீச், அதாவது பாஷன் அப்படின்னாக்கா என்னது? டாக் கொடுக்கறது, சரிங்களா? அதாவது சொற்பொழிவு இருந்தது. உன்கா பாஷன் பஹுத் அச்சா தா. அவருடைய, உன்கா அப்படின்னா ரெஸ்பெக்ட், உஸ்கா அப்படின்னா அன்ரெஸ்பெக்ட். உன்கா அப்படின்னா அவருடைய, உஸ்கா அப்படின்னா அவனுடைய அப்படின்னு அர்த்தம். உன்கானா ரெஸ்பெக்ட், அவருடைய இல்லை அவர்களுடைய, பாஷன் சொற்பொழிவு, பஹுத் அச்சா தா மிகவும் நன்றாக இருந்தது. பாஷன் கே பாத் ஏக் நாட்டக் தா. சொற்பொழிவுக்கு பிறகு, பாத் அப்படின்னா பிறகு, ஆஃப்டர், ஏக் நாட்டக் தா ஒரு நாடகம் இருந்தது. வஹ் ஹிந்தி நாட்டக் தா அது ஹிந்தி நாடகமாக இருந்தது.
நாடக் பஹூத் அச்சா தா. நாடகம் மிகவும் நன்றாக இருந்தது. இப்போ இந்த லெசனில் இருக்கக்கூடிய அபியாஸ், அதாவது கொஷின் ஆன்சர்ஸ் நம்ம பார்ப்போம். ஏக் வாக்கியமே உத்தர் தீஜியே. ஒரு வாக்கியத்தில் விடை எழுதுங்க. கல் கவுன்சா தின் தா. நேற்று என்ன நாளாக இருந்தது, அல்லது நேற்று என்ன கிழமை. கல் இத்துவார்த்தா. இந்த கவுன்சா தின் அப்படிங்கிறத எடுத்துட்டு இத்துவார்த்தா அப்படிதான் நம்ம படித்தோம். நேற்று ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு படித்தோம் இல்லையா, அதான் இங்கே கேட்டிருக்காங்க. தோஸ்துக்கே கர்மே கியா தா. நண்பனுடைய வீட்டில் என்ன நடந்தது, இந்த கியாவை எடுத்துட்டு தோஸ்துக்கே கர்மே ஷாதி தீ. இங்கே தாங்கிறது நடந்தது அப்படிங்கிறத குறிக்குது. அதாவது இங்கே ஷாதி தீ, ஷாதிங்கிறது ஃபெமினைன், அதனால் நம்ம தீ தான் போடணும். நண்பனுடைய வீட்டில் திருமணம் நடந்தது. ஹிந்தி நாடக் கைசாத்தா. ஹிந்தி நாடகம் எப்படி இருந்தது, இந்த எப்படியை எடுத்துட்டு பஹூத் அச்சாத்தா. ஹிந்தி நாடக் பஹூத் அச்சாத்தா. ஹிந்தி நாடகம் மிகவும் நன்றாக இருந்தது. அவ்வளோதான். இந்த லெசன்லேருந்து இந்த 3 கொஷின்ஸ் தான் வந்திருக்கு. இது உங்களுக்கு ரொம்பவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தன்யவாத்.